ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான உப்பு. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிக்கன் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம எதுவுமே சேர்க்கலதில்ல, வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். அப்போ தான் உப்பு காரம்லாம் இறங்கும். தனியாக ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு நல்லா ஊறினது ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவு ஃபுல்லாக எண்ணெய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக போட்டாலும் பரவாயில்ல, நான் பெருசாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக பீஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இது வந்து 2 சைடும் நல்லா நமக்கு வந்து ப்ரௌனிஷாக ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வேகணும். அதுலேயே நமக்கு வந்து பாதி அளவுக்கு சிக்கன் வந்து வெந்துடும். இது நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃபுல்லே வச்சு தான் சீக்கிரம் நமக்கு வந்து ப்ரௌனிஷ் ஆயிரும், சீக்கிரம் வெந்துடும். சிக்கன் எப்போவுமே நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இல்லை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ ஓரளவு கலர் மாறி இருக்குது, நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். திரும்பி பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கலர் மாறி இருக்குது நமக்கு. இப்போ நல்லா கலர் மாறி இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் தான் ஆகும் நமக்கு செய்கிறதுக்கு. இப்போ வந்து இந்தளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனதை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் தனியாக பிளேட்டில். இதேமாரி எல்லா சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் அதே வறுத்த எண்ணெயை அதே நம்ம ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே எண்ணெயை ஊற்றிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காயட்டும். சூடாக இருந்துச்சு எண்ணெய், அதனால் நமக்கு ரொம்ப காய தேவையில்லை. இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் ஒரு 2 வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நமக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி. கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இப்போ வந்து பொரிச்ச அந்த சிக்கனை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஆயில் வேணால் நீங்கள் ஊற்ற வேணாம், உங்கள் விருப்பம்தான். நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மேலே சிக்கன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு போட்டுக்கலாம். நான் மிளகு ஜீரகத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டால் அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சூப்பரான சிக்கன் ஃப்ரை. நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.